தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க ரூபாய் 560 கோடி ஒதுக்கீடு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நைனா நாகேந்திரன், கேசவ விநாயகம், எஸ்.ஆர். சேகர் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் எஸ்.ஆர். சேகர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் ஆதாரங்கள் உள்ளதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என சிபிசிஐடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்காக வாக்காளர்களுக்கு விநியோகிக்க இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், எஸ்.ஆர். சேகர் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் விசாரணை இருந்து வரும் நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரி எஸ்.ஆர். சேகர் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களுக்கு பதிலளித்து சிபிசிஐடி டிஎஸ்பி வெங்கடேசன் தாக்கல் செய்த பதில் மனுவில் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு கோப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதால் அதில் உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புலன் விசாரணையின் போது மனுதாரர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆதாரங்களின் உண்மைத்தன்மை விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணை மூலமாகவே பரிசோதிக்க முடியும் என்றும் சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இருப்பதால் தற்போது இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது எனவும் சிபிசிஐடி தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 27ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க ரூபாய் 560 கோடி ஒதுக்கீடு.